துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்குஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அம்மா என்ன கதை சோமாக்கிறீங்களா? மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். 4 நாள் முடிஞ்சிட்டு 5வது நாள் படிக்கிறோம். 4 நாள் என்னென்ன படித்தோம் என்று கொஞ்சம் பார்ப்போம். முதலாவது நாங்கள் படித்தோம் அரபில் 3 ஜாய் வார்த்தை இருக்குதுன்ட்டு. ஏன்னா அம்மா என்ன இருக்குதுன்னு படித்தோம் நினைவிக்குதா? என்னது இல்லை ஹர்ஃப் இசும் இருக்குதுன்னு இசும் ஃபிஹில் ஃபிஹில் ஹர்ஃப் ஹர்ஃபேன்னு 3 இருக்குதுன்னு படித்தோம் தானே. ஐப்புரோ படித்தோம். என்னது இசுமை பற்றி ஐப்புரோ படித்தோம். ஏன்னா இசுமில் என்னென்ன படித்தோம்? இசுப்புக்கு 4 தன்மைகள் இருக்குன்னு படித்தோம். அதிலாவது முதலாவது தான் என்ன நிலை ஒண்டிக்குதுன்னு படித்தோம். ஏன்னா அது நிலை ஈக்குதுன்னு படிச்சுட்டு எத்தனை ஜாய் நிலை ஈக்குதுன்னு படித்தோம். அப்போ நிலை ஒண்டிக்குதுன்னு முதலாவது தன்மை தான் நிலை ஈக்குன்னு படித்தோம். எத்தனை நிலை ஈக்குது? 3 நிலை ஈக்குது. ஒன்றாவது ரஃபாவுடைய நிலைமை, 2வது நசுபுடைய நிலைமை, 3வது ஜர்ருடைய நிலைமை. ஐப்புரோ படித்தோம் நாங்கள் ரஃபா என்றா தாரெண்டு, ரஃபா என்றா சேலை செய்கிறவர், நசுபெண்டா சேலை பற்றி ஒரு விபரம், ஜர்ரெண்டு சொன்னால் உடைய என்ற வார்த்தைக்கு உடைய இன்னுக்கு முதல்ல வர வார்த்தை அல்லா உடைய ரசூல். அப்போ அல்லா என்ற வார்த்தை ஜர்ரை, அல்லாவின் ரசூல், அல்லாவின் ரசூல். உடையின் வந்தால் அதுக்கு முந்தைய வர வார்த்தை. இது மட்டும் நினைவுக்குதானுங்கம்மா. ரைட். அதுக்கு பிறகு என்ன படித்தோம்? அதுக்கு பிறகு படித்தோம் எப்படி ஒரு அரப வார்த்தையை பார்த்து நாங்கள் ரஃபாவா நசுமா ஜர்ராண்டு கண்டுபிடிக்கிறேன். அப்போ எப்படி ஒரு வார்த்தையை பார்த்து நாங்கள் சொல்கிறேன் அது ரஃபாவா நசுபா ஜர்ராண்டு லேசான மெத்தட். ரஃபா என்றா நினைவிக்குதா? என்ன சத்தம் வரும் முடியக்குள்ள? உன் சத்தமா, அன் சத்தமா, இன் சத்தமா? உன் சத்தம் நினைக்குதா? இந்த உன் சத்தம் வந்தால் ரஃபா என்று சொன்னோம். அன் சத்தம் வந்தால் நாங்கள் நசுபென்னு சொன்னோம். இன் சத்தம் வந்தால் நாங்கள் ஜர்ன்னு சொன்னோம். இவ்வளோ தான் படித்தோம். அப்போ இதை வச்சு நாங்கள் முஸ்லீம் என்ற வார்த்தைக்கு நாங்கள் போட்டோம். முஸ்லீம் உன்னெண்டா ரஃபா, முஸ்லீம் மண்ணெண்டா, முஸ்லீம் இன்னெண்டா ஜர். இன்றைக்கு இன்ஷால்லா கொஞ்சம் டைம் இருந்தால் சூரா ஃபாத்தியாவில் பார்ப்போம். இது ரஃபா நசப் ஜர் கொஞ்சம் கண்டுபிடிப்போம் இன்ஷால்லா டைம் இருந்தால். சரி, ஓகே. அப்போ அதுக்கு பிறகு இன்னொரு விஷயம் சொன்னோம், அதெல்லாம் உண்டு. அப்போ 2 பேர் எப்படி சொல்கிறேன்? 2 முஸ்லீமுக்கு இல்லை, முஸ்லீம் ரஃபாக்கு எப்படி சொல்கிறேன்? முஸ்லிமானி, முஸ்லிமானி, முஸ்லிமானி என்றால் ரஃபா, முஸ்லிமைனி என்றால் ரஃபா நசுபில்லாட்டி ஜர், நசுபில்லாட்டி ஜர். அது ஒரு 3 பேரு கூட என்றா முஸ்லிமூன, முஸ்லிமீன, முஸ்லிமூன 3 பேரு கூட ரஃபாவா நசுபா ஜர்ரா, அது ரஃபா. ரஃபா முஸ்லிமீன வந்ததே நசுபில்லாட்டி ஜர். ஜர். ஓகே, இவ்வளோ தான் படித்தோம். அப்புறம் பெண்கள் சாட்டையும் படித்தோம். ஏன்னா ஒரு முஸ்லீம் எப்படி ஆம்பளை, முஸ்லீம் எப்படி பொம்பளை ஆகுறே, பெண் ஆகுறே, முஸ்லீம் முன்ன எப்படி பெண் ஆகுறே, முஸ்லிமத்துன் தானா போட்டு. அப்போ தாமரபூத்தா நான் சொன்ன தாமரபூத்தா போனால் அது பெண் ஆகிடும். அப்போ முஸ்லிமத்துன், முஸ்லிமத்தானி, முஸ்லிமாத்துன். வெரி குட். அப்புறம் நாங்கள் இந்த சார்ட்டை வச்சு நிறைய விஷயம் படித்தோம். இப்போ முழு சார்ட்டையும் ஒருத்தருக்க சொல்லுங்கள் பார்க்க. ஃபாஸ்ட்டாக சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு ஏழுமான மாதிரி சொல்லுங்கள். முஸ்லிமுன், முஸ்லிமன், முஸ்லிமின், முஸ்லிமானி, முஸ்லிமைனி, முஸ்லிமைனி, முஸ்லிமூன, முஸ்லிமீன, முஸ்லிமீன, முஸ்லிமத்துன், முஸ்லிமத்தன், முஸ்லிமத்தின், முஸ்லிமத்தானி, முஸ்லிமத்தைனி, முஸ்லிமத்தனி, முஸ்லிமாத்துன், முஸ்லிமாத்தின், முஸ்லிமாத்தின். மாஷா அல்லாஹ், பாடமாக்கிட்டீங்க. ரைட், ஓகே. ஆனால் பாடமாக்கினதுக்கு மட்டும் போதா? அதில் எது ரஃபா, எது நசுப், எது ஜர், எது ஒன்று, இது 2. அப்போ அதை நினைவிச்சுக்கணும். அப்போ உங்களுக்கு நினைவிக்குதா? இதை லைனுக்கு நாங்கள் சொன்னால் ரஃபாவுடைய லைன், இது நசுபுடைய லைன், இது ஜர்ருடைய லைன், இது 1, இது 2, இது 3. இது எல்லாமே ஆண் பால். அப்புறம் பெண் பாலும், இது ரஃபாவுடைய லைன், இது நசுபுடைய லைன், இது ஜர்ருடைய லைன், இது 1, 2, 3. சரிதானேம்மா? அது பெண் பால். இதை சாட்டை நாங்கள் புறகி படிப்போம். இது கொஞ்சம் இது தான் இது படிக்கல, இது நாங்கள் புறகி படிப்போம் இன்ஷா அல்லாஹ். சரி, அதுக்கு முந்தி இன்றைக்கி நாங்கள் படிக்க போகிறது புதிய டாபிக் தான். இன்னும் நாங்கள் நிலைக்குள்ளே தான் இருக்கிறோம். நிலைக்குள்ளே நாங்கள் இன்னும் கொண்டு படிக்க போகிறோம். வாசிக்கலுமா என்னென்று? கனமானவை மற்றும் கனமில்லாதவை. கனமானவை மற்றும் கனமில்லாதவை. சரி, இதை வாசிக்க முந்தி நான் சொல்கிறேன், இது லேசாக விளங்குறதுக்கு. இது என்னென்றா
நான் வந்து இதுக்கு இன்னொரு பேர் இப்போ இதுக்கு அரபால ஒரு பேர் இருக்குது, அதெல்லாம் நாங்கள் பார்க்க போக தேவையில்லை. இப்போ நாங்கள் முன்னுக்கு படிப்போம். ஏன்னா இப்போ வந்து எனக்கு தேவைமா நீங்கள் அரபால அதுக்கு என்ன வார்த்தை பாவிக்கிறத விட அது என்னன்னு விளங்குறது. அது விளங்குறது உங்களுக்கு விலகிட்டேன்டா இப்போ என்ன வார்த்தையை பாவிச்சாலும் பிரச்சனை இல்லை. இதுக்கு நான் வந்து கணமில்லாத என்றும் சொல்லும், இல்லாட்டி நான் பார்க்குறது வந்து இந்த பாரம் இல்லாத மாதிரி. உதாரணத்துக்கு முஸ்லிம் முன்னெண்டா நான் எழுறே வந்து பாரம் இல்லாட்டி கணம் பாரம் என்று. அப்போ முஸ்லிம் முன்ன பாரம் இல்லாமாக்க அது நூனை இல்லாமாக்குறேன் நான். முஸ்லிமு ஆகினா அது வந்து பாரம் இல்லை, சரிதானே? முஸ்லிம் மண் பாரம், அப்போ முஸ்லிம் மண்ட பாரதை எப்படி இல்லாமாக்குறேன்? முஸ்லிம போட்டால் பாரம் இல்லாமாக்குறேன். முஸ்லிமின் பாரம் இல்லாமாக்குறேன் எப்படி? அது நூன் இல்லாமல். இதை நாங்கள் ஆல்ரெடி படித்தோம் நினைவுக்குதான். நாங்கள் ரஃபா நசுபு ஜர்ரா கண்டுபிடிக்கக்குள்ள நாங்கள் சொன்ன முஸ்லீம் முன்னும் ரஃபா தான், முஸ்லீம் மூன்னு வந்தாலும் ரஃபா தான், ரெண்டும் ரஃபா தான். அது இப்போ படிக்கிறோம். அது ஏன் அது நூன் இல்லாமல் போச்சு? ஏன் இல்லாமல் போச்சு? நூன் ஈந்தா பாரம், நூன் இல்லாட்டி பாரம் இல்லை. அப்படி இல்லாட்டி நாங்கள் நல்லா கொஞ்சம் பசந்தான தமிழில் பாவிக்கிறேன்னா நூன் வந்தா கணம், நூன் இல்லாட்டி கணம் இல்லை, சரிதானே? ரைட், ஓகே. இப்போ என்னைக்குதானே பார்ப்போம். முதல்ல என்ன எழுதிக்கிறாங்க? பொதுவாக ஒரு இசுமு கனமாகத்தான் இருக்கும். அதே அப்போ வந்து முதலாவது விளங்க வேண்டிய விஷயம்தான், குர்ஆனில் நீங்கள் ஒரு இசும் எடுத்தால் அது வந்து கனமாக தான் ஈக்கணும். எப்படி ஈக்கணும்? கனமாக தான் ஈக்கணும். முஸ்லிம் உன்னா தான் ஈக்கணும், இல்லாட்டி காஃபிர் உன்னா தான் ஈக்கணும், அப்படி இல்லாட்டி கிதாப் உன்னா தான் ஈக்கணும், கனமாக தான் ஈக்கணும். சும்மா சரி கணம் இல்லாட்டி நீங்கள் கேள்வி ஒன்று கேட்கணும், ஏன் இது கணம் இல்லை? கணம் இல்லாமல் ஈக்கிறதுக்கு ஒரு காரணம் ஈக்குது, விளங்கிச்சா? அதை காரணங்கள் நாங்கள் முன்னுக்கு படிப்போம். கணமாக ஈந்தால் நீங்கள் காரணம் பார்க்க தேவையில்லை, கணமாக ஈக்குது சரி, பிரச்சனை இல்லை. கணம் இல்லைன்றா அதுக்கு ஒரு காரணம் வந்து ஈக்கும். அதுதான் இவங்க சொல்லிக்கிறாங்க, பொதுவாக ஒரு இசும் வந்து கணமாக தான் நீக்கும், ஆனால் கணம் இல்லாததுக்கு ஒரு காரணமும் நீக்கும். அதுபுறம் என்ன எழுதிக்கிறாங்க? முஸ்லிம் அட்டவணையில் உள்ள அனைத்து வார்த்தைகளும் கனமானவை. அப்படி என்ன? முஸ்லிமுன், முஸ்லிமன், முஸ்லிமின், முஸ்லிமானி, முஸ்லிமைனி, முஸ்லிமைனி, முஸ்லிமூன, முஸ்லிமீன, முஸ்லிமீன, முஸ்லிமத்துன், முஸ்லிமத்தன், முஸ்லிமத்தின், முஸ்லிமத்தானி, முஸ்லிமத்தைனி, முஸ்லிமத்தைனி, முஸ்லிமாத்துன், முஸ்லிமாத்தின், முஸ்லிமாத்தின். இது அத்தனையும் கணம், விளங்கிச்சா? ரைட். அதில் என்ன சத்தம்? ந சத்தம். ந சத்தம் என்ன எழுதிக்கிறேன்? என்ன நூன் சத்தம். நூன் என்று வைங்களேன், இது நூன் என்று வைங்களேன். நூன் சத்தம் நீக்கப்படுவதன் மூலம் இசுமு கனமில்லாதா மாறுகிறது. சரியான லேசி. கணம் இல்லாமாக்குறதுக்கு என்ன செய்யணும்? நூனை இல்லாமாக்கணும். நூனை இல்லாமாக்கினா அது கணம் இல்லாம மாறிடும், அவ்வளவுதான். சரியா? இதை செய்ய இரட்டை உச்சரிப்பை அகற்றுவது தன்வீன் அல்லது இரட்டை உச்சரிப்பு வேண்டாம் தன்வீன். இப்போ முஸ்லிமுன்ல அதை ஒண்டா அகற்று, இவரை அகற்றினா முஸ்லிமு ஆகிடுவாங்க, அது ஒரு மெத்தட். அல்லது இஸ்மின் இறுதியில் கூடுதலாக இருக்கும் நூனை நீக்குவது. அதெண்டா முஸ்லிமானில கூடுதலாக இருக்கிற நூன் என்னை நீ. அப்போ முஸ்லிமானில நூனை நீக்கினா முஸ்லிமா. அதை கொஞ்சம் விலக கஷ்டம், நாங்கள் கொஞ்சம் இங்கே பார்ப்போம் சாட்டுக்கு போய்த்து. இது பாருங்க, முஸ்லிமானில இதுதானே முஸ்லிமானியும்மா. இதில் இது நூனை வெட்டினா முஸ்லிமா, இதில் நூனை வெட்டினா முஸ்லிமை, இதில் நூனை வெட்டினா முஸ்லிமை. முஸ்லிமானி கணம், முஸ்லிமா கணமில்லை. அலிஃபை வெட்டக்கூடாது, நூனை மட்டும்தான் வெட்டணும். முஸ்லிமை கணமில்லை, முஸ்லிமை கணமில்லை. இதில் முஸ்லிமூனையில் நூனை வெட்டினா என்னையுமா? முஸ்லிமு கணம் இல்லை, முஸ்லிமூன கணம், முஸ்லிமு கணம் இல்லை. லேசி தானே? இது சரியான லேசி விளங்குறதுக்கு. ரைட். அப்புறம் முஸ்லிமீனில் நூனை வெட்டினா முஸ்லிமி. ஓகே, இப்போ நாங்கள் பார்ப்போம். முஸ்லிமத்துன்ல இது தன்வீன் துன்னு தான் நீக்குது, அதில் ஒண்டை வெட்டினா முஸ்லிம தூ. அப்புறம் முஸ்லிமத்த, அப்புறம் முஸ்லிம தி, அது பிரச்சனை இல்லை. முஸ்லிமத்தானில இதை வெட்டணும், அப்போ முஸ்லிமத்தா. முஸ்லிமத்தேனில முஸ்லிமத்தை. முஸ்லிமாத்துன்ல
முஸ்லிமாத்து து முஸ்லிமாத்தின்ல முஸ்லிமாத்தி ஒண்டை வெட்டி போட்டா முஸ்லிமாத்தி விளங்கிச்சா ரைட் இப்போ இதை சாட்டை பார்த்து கொண்டு எனக்கு இப்போ கணம் சாட்டு தானே இது இதை பார்த்து கொண்டு கணமில்லா சாட்டை சொல்லுங்க பார்க்க முஸ்லிமு முஸ்லிம முஸ்லிமி வெரி குட் முஸ்லிமா முஸ்லிமை முஸ்லிமை வெரி குட் முஸ்லிமு முஸ்லிமி 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 மாஷா அல்லாஹ் அப்போ நினைவு வச்சுக்கோங்க ஈன முஸ்லிமு இது வந்து முஸ்லிமு இது வந்து முஸ்லிமு அதை வாவை மறக்க வேணாம் அந்த வாவை வந்து உச்சரிக்கணும் இல்லாட்டி வந்து ஒண்டா பன்மையாண்டு விளங்காது என்ன கணம் இல்லாமல் ரெண்டுமே முஸ்லிமு என்றா விளங்காது சரிதானம்மா முஸ்லிமு என்ற ஒரு முஸ்லீம் கணம் இல்லை முஸ்லிமு என்றா நிறைய முஸ்லீம் கணம் இல்லை முஸ்லிமத்து முஸ்லிமத் சொல்லுங்கப்பா கணம் இல்லாத சாட்டியத்தை பார்த்துக்கணும் முஸ்லிமத்து முஸ்லிமத்த முஸ்லிமத்தி முஸ்லிமத்தா முஸ்லிமத்தை முஸ்லிமத்தை முஸ்லிமாத்து முஸ்லிமாத்தி முஸ்லிமாத் மாஷா அல்லாஹ் அப்போ உங்களுக்கு சப்ஜெக்ட் விளங்கிட்டு இப்போ விளங்கிச்சு தானே அதுக்கு சுட்டியும் ஓகே ரைட் அது சுட்டி அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க பாருங்கள் இங்கே கொடுத்திக்கிறாங்க ஆண் பால் சாட்டையும் கொடுத்திக்கிறாங்க பெண் பால் சாட்டையும் கொடுத்திக்கிறாங்க இதை பார்க்காமலே உங்களுக்கு சொல்லலும் நீங்கள் இப்போ ஆல்ரெடி சொல்லிட்டீங்க விளங்கிச்சு தானேம்மா கிளியர் தானே சப்ஜெக்ட் ரைட் இப்போ முக்கியமான ஒரு குறிப்பு என்னது முக்கியமான ஒரு குறிப்பு அதை மறக்கவே வேணும் இது எந்த நேரம் மறக்கும் என்னண்டா இது ஒன்றுக்கும் அள்ளிக்குதான்னு பாருங்க இல்லை இது ஒன்றுக்கும் அல் இல்லை அல் வஞ்சென்று சொன்னா கணமா கணமில்லையா என்றதை நாங்கள் யோசிக்கவே தேவையில்லை கனவும் இல்லை கனவும் இல்லையும் இல்லை அல் வந்தால் அதுக்கு அது வந்து சம்மதம் இல்லை கணமெண்டு கணம் இல்லைன்னு ஒன்று இல்லை அதுக்கு அப்படி பார்க்கல கணம் ஈக்குது கணம் இல்லை பார்க்குறே வந்து அல் இல்லாததுக்கு மட்டும்தான் அல் வந்தால் அப்படி ஒன்று இல்லை அல் வந்தால் கணம் இல்லை கணம் ஈக்குதுன்னு சொல்ல தேவையில்லை அதுக்கு சம்மந்தம் இல்லைதானே தான் நீங்கள் சொல்லணும் இப்போ பாருங்கள் என்ன எழுதிக்கிறாங்கண்டு ஆனால் உண்டு அல்லுக்கு தன்மீன் பிடிக்காது அல்லுக்கு என்ன பிடிக்காது தன்மீன் பிடிக்காது அப்படி தன்மீன் என்றா என்ன இது தன்மீன் ரெண்டு வாரை தன்மீன் அப்போ முஸ்லிமுன் தானேம்மா அல்லுக்கு முஸ்லிமுன் பிடிக்காது அல் வந்தோடனே சொல்லுவார் முஸ்லிமு அப்போ நீங்கள் நினைப்பீங்க அல் முஸ்லிமு என்றது கணமில்லை இல்லை 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 கணமில்லைன்றது அதால் இல்லை அதே முஸ்லிமுவாவிச்சு என்று சொன்னால் அல் வந்த சுட்டி அப்போ அல் முஸ்லிமு அல் முஸ்லிம அல் முஸ்லிமி அது வந்து கணம் இல்லையா அதால இல்லை சம்மந்தம் இல்லை அதுக்கு சொல்லல கணம் இல்லை அல் வந்த சுட்டி நன்மீன் இல்லை அதுக்கப்புறம் போங்க அல் முஸ்லிமானி அது பிரச்சனை இல்லை அது அல் முஸ்லிமானி சொல்லும் இப்போ நாங்கள் கணமில்லாடி அல் முஸ்லிமா தானே இது கணமில்லாடி அல் வராட்டி முஸ்லிமானி முஸ்லிமா மறுத்தானே ஆனால் அல்ல போட்டால் என்ன சொல்லும் தெரியுமா அல் முஸ்லிமானி அது நூன் பிரச்சனை இல்லை அதுக்கு தன்வீன் தான் பிரச்சனை அப்போ அல் முஸ்லிமெய்னி அது பிரச்சனை இல்லை விளங்கிச்சா ரைட் ஓகே இது கொஞ்சம் குழப்புற சப்ஜெக்ட் தான் முதல் இதை வாசிப்பு மேய்ப்புற முறை நான் சொல்லித்தரேன் அது அல் தன்மீனை விரும்புவது இல்லை ரைட் ஆனால் அல்லுடன் கூடிய இசுமு கணமில்லாததாக கருதப்படுவதும் இல்லை கருதப்படுவதும் இல்லை ஓகே இது கொஞ்சம் கொஞ்சம் குழம்புரை தானே ஓகே இதில் இப்போ நான் முஸ்லீம் சாட்டை மரம் உங்களுக்கு காட்டுறேன் சரியா நல்லா கேட்டுக்கோங்க இங்கே கிளியர் ரோல் என்ற ஆப்ஷன் உண்டு இஞ்சி இரேசோல் ஓகே ரைட் இப்போ இதில் அல் இல்லை முஸ்லிமுன்னுக்கு அல் இல்லை முஸ்லிமன்னுக்கு அல் இல்லை முஸ்லிமின்னுக்கு அல் இல்லை இப்போ நாங்கள் இதுக்கு அல் போட்டோம் என்று சொன்னால் அல்ல கொண்டாந்து போட்டோம் என்று சொன்னால் இது தன்மீன் அது அல் வந்தால் அல்லுக்கு தன்மீன் இஷ்டம் இல்லை அல் வந்தோன்னு சொல்லும் நான் வந்துட்டேன் தன்மீன் பெய்திரு அல் வந்தால் தன்மீன் பெய்திடணும் அப்போ அல் முஸ்லி மு இது அல் முஸ்லி ம இது அல் முஸ்லி அது விளங்கிச்சாம்மா இதுவுக்கு அல் வஞ்சன்னு சொன்னா என்ன இஷ்டமில்லை அதுக்கு தன்மீன் இஷ்டமில்லை அது விளங்கித்தானே ஆனா அதுக்கு இது தன்மீனா முஸ்லிமானி என்றது தன்மீனா தன்மீன் என்று சொல்ற இதுதான் தன்மீன் இப்படி வரை தான் தன்மீன் இது தன்மீன் இல்லை இது வந்து சத்தம் நான் சொன்ன முடியில வாழ சத்தம் உண்டு ஆனி ஐனி ஐனி அல்லுக்கு இவர் பிரச்சனை இல்லை
அல் வந்தா அல் முஸ்லிமானியடா பிரச்சனை. அவருக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு முஸ்லிமானி பிரச்சனை இல்லை. அவருக்கு நூன்ல பிரச்சனை இல்லை, அவருக்கு தன்மையில தான் பிரச்சனை இருக்குது. அது விளங்குச்சா? ரைட்டா? அல் முஸ்லிமைனி பிரச்சனை இல்லை, நின்றுட்டு போ. அல் முஸ்லிமைனி பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வரும் முஸ்லிமூன கிட்ட வருது ஆள். அல் சொல்லுது இப்போ நீ அல் ஆகணும், அல் முஸ்லிமூன் ஆகணும். அப்போ பிரச்சனை இல்லை, வச்சுக்கோ. அல் முஸ்லிமீன அப்ப 2க்கு 3க்கு அல் வந்தா பிரச்சனை இல்லை. முடிகிறது ஒன்றும் மாறாது. அல் வந்தா பிரச்சனை இல்லை. பாரமா பாரம் இல்லாதன்றதும் சம்மந்தம் இல்லை. ரைட்டா? பிரச்சனை எங்க வரும்? தன்மீனுக்கு மட்டும்தான் வரும். தன்மீன் வந்தா அவருக்கு இஷ்டம் இல்லை. தன்மீன் அவர் முஸ்லீம் ஒரு ஒன்றை தான் எடுப்பார். முஸ்லீம் மட்டும் தான் எடுப்பாரு. அப்ப பொம்பளை பெண் சாட்டுக்கு போமே. அது அல் முஸ்லிமத்த. இது முஸ்லிமத்த இல்லை, முதலாவது முஸ்லிமத்துன். அல் போட்டா அல் முஸ்லிமத்த. துண்ணுக்கு நூன் மட்டும் தான் கிட்ட. முஸ்லிமத்து. இது முஸ்லிமத்து. அல் முஸ்லிமத்த. அல் முஸ்லிமத்தி. அல் முஸ்லிமத்தி. ஓகே. இவர்கிட்ட வந்த பிறகு அல் முஸ்லிம தானி. அல் முஸ்லிமத்தைனி. அல் முஸ்லிமத்தைனி. இப்போ நல்லா யோசிச்சு சொல்லுங்க. முஸ்லிமாத்துன் கிட்ட வருது. முஸ்லிமாத்துன் கிட்ட வந்தா என்ன சொல்லும்? அல் முஸ்லிமாத்து. முஸ்லிமாத்துன்னா தூ. ஏன்? அவருக்கு தன்மீன் இஷ்டம் அதுல துன் தன்மீன் தான் அவருக்கு இஷ்டம் இல்லை. தன்மீனை காட்டையில. அல்லுக்கு வந்தா அல்லுக்கு தன்மீன் காட்டையில. தன்மீனை கண்டோன்னு நான் வந்தா தன்மீன் பெய்திடணும். ஒன்று மட்டும் ஊன ஐனி அது அதுக்கு பிரச்சனை இல்லை. இது விளங்கிச்சா? இப்ப என்ன சொல்ற? கேள்விக்குதான் நல்லா விளங்கிட்டா? ரைட். நினைவிக்குதானே? ரைட் ரைட். இப்போ நாங்கள் இதை செஞ்சா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளங்கும். பாப்பா இதை செய்யறதுக்கு என்ன கேள்வியோடு தந்திக்கிறாங்க? பின்வரும் வார்த்தைகள் கணமில்லாதவை இது வந்து கணமில்லாட்டி எல் எண்டு. இப்போ நாங்கள் இங்கிலீஷில் வந்து இதை படிக்கிறோம், லைட் எண்டு படித்தோம். அதுதான் எல் எண்டு, லைட், பாரம் இல்லை. அல்லது கணமெண்டா ஹெவி, பாரம். அல்லது பொருத்தமற்றவை. அப்படின்னா கணமா கணமில்லைன்னு சொல்றதுக்கு அதுக்கு பொருத்தம் இல்லை, இர்ரிலவெண்ட். இங்கிலீஷ்ல வந்து இர்ரிலவெண்ட். அதுக்கு சம்மந்தம் இல்லை, அப்படி ஒன்று இல்லை. அதை கொஸ்டனே கேட்க தேவையில்லை. விளங்கிச்சா? அதை கேள்வியே கேட்க தேவையில்லை. அது வந்தேன்னு சொன்னா சம்பந்தம் இல்லை. இப்போ இதில் என்ன போட்டிக்கிறாங்க? பொருத்தம். அதுக்கு கணமில்லைன்னு சொல்றது பொருத்தம் இல்லை. விளங்கித்தானே? உதாரணத்துக்கு ஒருத்தர் ஜாக்கிர் நாயக் பயான்ல சொல்லுவார், ஜோன் என்று ஒரு ஒத்தனையும் தானாம். ஜோன் என்று ஒத்தனையும் தானாம். அவனுக்கு புள்ளை ஒன்று பிறந்துச்சான். அது ஜோனுக்கு புள்ள பிறந்தா ஆம்பளை புள்ளையா பொம்பளை புள்ளையான்னு கேட்குறேன். ஜோன் புள்ள பெத்தா ஆம்பளை புள்ளையா பொம்பளை புள்ளையா? ஜோனுக்கு புள்ள பேர் ஏலாவே ஜோன் ஆம்பளை. விளங்கிச்சா? அப்போ ஜோன் புள்ள பெத்தார் சொல்ல ஒரு பயன்ல, ஜோன் புள்ள பெத்தா ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ளைன்னு கேட்டா அது சம்மந்தம் இல்லை, பொருத்தம் இல்லாத கேள்வி உண்டு. கேள்வியே பொருத்தம் இல்லை. ஏன்னா அவருக்கு புள்ள பேரே இல்லை, அவர் ஆம்பளை, ஒரு பெண் தான் புள்ள பேர். விளங்கிச்சா? அது மாதிரி இது அல் வந்தா அது சம்மந்தம் இல்லை, அது பொருத்தம் இல்லை, அது கேள்வியே கேட்கல. விளங்கித்தானே? ரைட். ஓகே. அப்போ இப்போ நீங்கள் சொல்லணும் கணமா இது அர்த்தம் எல்லாம் நான் பார்க்கல. இப்போ நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், இது கணமா கணம் இல்லையாண்டு. முஅல்லிமி கணமா கணம் இல்லையா? கணம் இல்லை. கணமா கணம் இல்லையா? கணம் இல்லை. கணம் இல்லை. அப்போ கணம் எப்படி? கணம் இல்லைன்னு சொன்னீங்க, நீங்கள் சொல்லணும் கணம் எப்படி? முஸ்லிமை. முஸ்லிமை. முஸ்லிமே இல்லை, முஸ்லிம் ஒன்று இல்லையம்மா. முஅல்லிமி. முஅல்லிமி. முஅல்லிமை இல்லை, முஅல்லிமி. பாருங்க, முஅல்லிமி. சரிதானே? அப்போ நான் இது லைட் என்று போட்டுறேன், கணம் இல்லைன்னு போட்டுறேன். சரியா? ரெண்டாவது பாலிபாத்துன். கணம். நூன் சத்தம் கேட்டாலே கணம் என்று சொல்ல வேண்டியதுதான். மூணாவது கமீசுன். இது வந்து கமீசுன்னா இதை இப்படி ஈந்ததுக்கு அது அது வந்து தன்வீன் தான் அப்படி இருக்குது, டபுள் பேசி தான் அப்படி இருக்குது. சரியாம்மா? அப்போ இதுவும் கணம், ஹெவி. சரிதானே? ஐனன், அதுவும் கணம். கலிமாத்தி. கணம் இல்லை. ஏன் கலிமா? அப்போ கணம் எப்படி வரும்? கலிமாத்தின். வெரி குட், மாஷா அல்லாஹ். சஃபீனத்தி. கணம் இல்லை. அப்போ லைட். ருசுலன். அது கணம். அப்போ கணம் இல்லை எப்படி வரும்? ருசுல. ரசூல.
அது கணமில்லை. கணமில்லை. லைட். இது நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நல்லா யோசிச்சு சொல்லுங்கம்மா. அவங்களுக்கு ஹிண்ட் தந்துடுறேன், நல்லா யோசிச்சு சொல்லுங்க. அல்பனூன. இது அல்பனூன. இது அல்பனூன முஸ்லிமூன. இது கணம். பிழையாகணும். பிழையாவினா தான் அது மறக்காது உங்களுக்கு. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இப்போ ஏன் பிழையாவிச்சு? பனூன முஸ்லிமூன. அல் வந்து சுற்றி அல் வந்திக்குது. அதுதான் விளங்கிச்சா? அப்போ அல் வந்தா என்ன எழுத்து போடணுன்னாங்க? அல் வந்தால் இது பொருத்தம் மற்றவை. பொருத்தமே இல்லை. கணம் என்றது பொருத்தம் இல்லை அதுக்கு. அப்போ இர்ரிலவன் ஐய போடுவோம். சரியா? அதுக்கு பொருத்தம் இல்லை. கணம் இல்லைன்றது பொருத்தம். விளங்கிச்சாம்மா? கவுலன். அது கணம். அதுக்கு போகிறோம் குலூபின். கணம். நிசாவு. கணம் இல்லை. அசாத்தீரு. கணம் இல்லை. லைட். பாரம் இல்லை. ஓகே. பாரம் இல்லை, கணம் இல்லை, எல்லாம் ஓகே. முஹ்தலிஃபூன. முஹ்தலிஃபூன கணமா கணம் இல்லையா? முஸ்லிமூன பாரம் கணம். ஓகே. ஹெவி. அப்புறம் என்ன இவர் வந்து டயட் பண்ணணும். இவர் கொளுத்திக்கிறாரு. கொளுத்து மெலிஜன்னு சொல்லலும். ஜஹன்னம பாரமில்லை, மெலிஞ்சிக்கிறாரு. என்ன நூனொண்டு இல்லை, டயட்டிங் இருக்கிறாரு. ஹதாயிக்க லைட். கணம் இல்லை. ஓகே. கவா இப. இது எல்லாம் எங்கால் எடுத்தது தெரியுமாம்மா? இது எல்லாம் வார்த்தையும் எல்லாம் குர்ஆன்ல இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ். சில நேரத்துக்கு நீங்கள் ஓதுக்கோல உங்களுக்கு வரும். இதுவல் மேபி சூரா நான் நினைக்கிறேன் சூரா நபால சில வார்த்தைகள் இருக்குது. இது ஹதாயிக்க எல்லாம் நபால இருக்குது. ஹதாயிக்க வாவு நபா. ஓகே. லைட். ஓகே. லகுவன் கணம். அன் நாஷித் பாத்தி. யோசிச்சு சொல்லுங்கம்மா. இது யோசிச்சு சொல்லுங்க. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நான் யோசிங்கன்னு சொன்னாலே நீங்கள் முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும். என்ன பார்க்கணும்? போன தரக்காம பிள்ளையா சொன்னீங்க. போன தரக்க ஏன் பிள்ளையா ஆச்சு உங்களுக்கு? அல் அல்லிக்குதா? அல்லிக்குதும்மா. இது அலிஃபும் லாமும் மீந்த அல்லிக்குது. ஆனால் நூன் வந்தால் நாங்கள் அல் நிசான்னு சொல்கிறல்ல, அந்நிசான்னு தான் சொல்லுவோம். ஆனால் அல்லிக்குது இதில். ஓ இதாக்கி அலிஃபும் லாமும் மீக்கிறாரு. அப்போ அந்நிசா. பொருத்தம் இல்லை. இர்ரிலவன்ட். ஓகே. பொருத்தம் இல்லை. ஓகே. ஹதீசு. கணம் இல்லை. லைட். ஓகே. லஹிப்ரத்தன். பாரம். ஹெவி. மாஷா அல்லாஹ். கண்டிங்களா? 2 தரக்கா பிள்ளையாச்சு இல்லை, ஒரு தரக்கா பிள்ளையாச்சு, 2வது தரக்கா யோசிச்சு, 3வது தரக்கா உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும். பொருத்தம் இல்லை. இர்ரிலவன். அதுதான் பிழை ஆகணும். பிழை ஆகினா தான் அது நினைவு நிற்கும். லாலிமி. அவரும் பாரம் இல்லை. அப்போ பாரம் என்னது? லாலிமி பாரம் இல்லாட்டி லாலிமை இல்லை. லாலிமி. முஸ்லீம். இதை முஸ்லீம் சாட்டை சொல்லுங்க பார்க்க. இதை பார்த்து முஸ்லீம் சாட்டை கண்டுபிடிக்க பார்க்க. இவரை பார்த்து லாலிமுன் லாலிமன் லாலிமின் லாலிமானி லாலிமைனி. அப்போ பாரம். லாலிமைனி. எங்க பாரம்? லாலிமை. இந்த சாட்டை முடிக்கல மணியா? லாலிமைனி. என்ன எத்தனை லாலிமைனி? முதல்ல அவசரம் இல்லை. முதல்ல இது பாருங்க. பாருங்க. இதை பாருங்க. பார்த்து சொல்லுங்கம்மா. லாலிமு இல்லம்மா. பார்த்து சரியா சொல்லுங்க. முஸ்லிமுன். லாலிமுன். லாலிமின். லாலி இல்ல, லாலிமுன். லாலிமின். லாலிமன். லாலிமானி. லாலிமைனி. லாலிமூன. லாலிமீன. அவர் பாரம். லாலிமீனண்டா பாரம். நாய்க்குதா? நூனிக்குதா? நூன் இல்லை. லாலிமி. அப்போ பாரம் இல்லை. பாரம் இல்ல. நூனை வெட்டி.
நான் தான் உன்னை போட்டேன் சரிதானுங்கம்மா லாலி மீ பாரம் இல்லை லாலி மீனை தான் சரியான பாரமான வார்த்தை மீ பாரம் இல்லை பாரம் இல்லை லைட் இது சுலுச பாரம் இல்லை பாரம் இல்லை அப்போ பாரம் சுலுசன் சுலுசன் மாஷா அல்லா திரா திரா ஐ திரா திரா ஐ பாரம் இல்லை பாரம் இல்லை திரா ஐ பாரம் இல்லை. ஐன பாரம் இத வார்த்தை வந்து எனக்கு நினைவிக்கிற மாதிரிக்கு சூரா கவுஃப்ல வருது கோய்வாசிகள் போன நேரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நாயும் அவங்களோட போனாங்க தானே அந்த நாய் வந்து அந்த கோய்வாசிகள் உள்ளுக்கு போன நேரத்தில் அந்த நாய் வெளியே படுத்து கொண்டு இருந்துச்சான் அவங்களோட சேர்த்து இதுவும் படித்தான் நாயும் அவன் படுத்து கொண்டிருக்க போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சுக்கிறான்றது அந்த நாய் கையை இப்படி விரிச்சு கொண்டு தான் படுத்திக்குது. அப்போ அந்த குகைக்கு தாரசரி வெளியால் வரப்போகல அவங்களுக்கு அது நாயிட திராயண்ட பாருங்க இரு முன்னங்கால்கள் அது நாயிட முன்னுக்கிற கை ரெண்டு. அப்போ அதை கை ரெண்டு மட்டும்தான் குகையிட வெளியே விளங்கும். அப்போ வெளியேந்து ஒருத்தர் வரண்டா அதை குகை பக்கத்து போகிறேன்டா என்ன விளங்கும் இந்த குகைக்குள்ளே என்னமோ ஒரு டேஞ்சரான ஒரு மிருகம் ஒண்டிக்குது. இந்த கை மட்டும் தானே விளங்குது அந்த கால் மட்டும் தானே விளங்குது நேவத்தோட விளங்க போகல எப்படி அவன் பயந்து ஓடிடுவான் ரெண்டோ ஒரு என்ன சரி டேஞ்சரான அனிமல் ஈக்குதுன்னு தான் ஓடிடுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியே அதை குகைவாசிகளை பாதுகாத்து நீங்கள் சூரா கவுஃப் ஓதக்குள்ள இது திரா என்ற வார்த்தை வரும் இன்ஷா அல்லாஹ். ஓகே கிளியர் தானே மாஷா அல்லாஹ் 26 நிமிஷம் இப்போ தான் கண்ண இது இங்கே டைம் போகுது 26 நிமிஷம் முடிஞ்சிக்குது. ஸோ அடுத்த டாபிக் ஓகே ஒரு இசும் கணமில்லாத இருப்பதற்கு 4 காரணம் மட்டும்தான் ஈக்குது. அதை நாங்கள் இப்போ படிக்க மாட்டோம் இன்ஷா அல்லாஹ் பிறகு படிப்போம் சரியா. அடுத்த டாபிக் வந்து நாளைக்கு டாபிக் வந்து நெகிழ்வு தன்மை. என்ன தன்மை? நெகிழ்வு தன்மை இன்ஷா அல்லாஹ் அது நாளைக்கு படிப்போம். அப்போ இது கொஞ்சம் டைம் எடுக்கிற டாபிக் உண்டு. இன்றைக்கு படித்த டாபிக் சரியான லேசி நூனு இல்லாமல் ஆக்குறது மட்டும் தான் இன்றைக்கி இது. அது சொல்லி இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி எங்களுக்கு டைம் கொஞ்சம் மீக்கிற சுட்டி 2-3 விஷயம் காட்டுறேன். ஒன்று வந்து அந்த ஆப் ஒன்று நான் சொன்னேன் தானே ஆப் ஒன்று இன்ஸ்டால் பண்ண சொல்லி இது தான் அந்த ஆப் சரியா இன்ஷா அல்லாஹ். இது வந்து உங்களுக்கு இந்த குர்ஆனை படிக்கணுமெண்டா இது ஒரு நல்ல ஆப். இது தமிழ் குர்ஆன் இருக்குது இங்கே இது தான் அதோட லோகோ இந்த லெஃப்ட் சைட் கோர்னரில் இருக்குது அதுதான் அது லோகோ அதில் இங்கே எழுதேலும் போல ஓகே இதாகுது இதுதான் அதில் லோகோ சரிதானம்மா சரி. இப்போ இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது சூரா ஹதீஸ் அதில் இது நாங்கள் குர்ஆன் ஹதீஸ் எல்லாமே இது நாங்கள் நார்மலாக குர்ஆன் படிக்கிற சுட்டி சூரா அட்டவணை தான் நாங்கள் போவோம். ஓகே இதில் நான் இது பேனி இல்லாமல் ஆகிறேன். சூரா அட்டவணைக்கு போனால் இதில் எல்லா சூறாவும் மீக்குது. இதில் என்ன ஸ்பெஷல் உண்டாகுமா இதில் உங்களுக்கு வேர்ட் பை வேர்ட் பார்க்கவே மேலும். இப்போ உதாரணத்துக்கு சூரா ஃபாத்தியா போனீங்கன்னு சொன்னால் சூரா ஃபாத்தியா இப்போ இப்படி தான் நீக்குது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் தான் இருக்குது. உங்களுக்கு வந்து இதை ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் பார்க்கணுமெண்டா ஈனை கிளிக் பண்ணிவிட்டு சொல்லுக்கு சொல்லுண்டு நெசுகினீங்கண்டா என்னது அது காட்டும் பிஸ்மி என்ற எண்ணெய் அல்லாஹ் என்ற எண்ணெய் ரஹ்மான் என்ற ரஹீம் என்று வார்த்தைக்கு வார காட்டும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள் சொல்லுக்கு சொல் அல்ஹம்து என்ற எண்ணெய் லில்லாஹி என்ன எண்ணெய் ரப்பில் என்ன ஆலமீன் என்ன ஒரு ஐடியா இருக்குது. இதை வச்சு உங்களுக்கு கிராமர் படிக்கலாம். ஆனால் நீங்கள் கிராமரை படிச்சிங்கன்னு சொன்னால் இதை வச்சு உங்களுக்கு அடுத்தது எடுக்க லேசாகிக்கும் சரியா. அது நல்ல ஒரு ஆப் ஒன்று இன்ஷால்லா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதை இன்ஷால்லா இதை வீடியோவை கேட்குறாக்களும் இன்ஷால்லா அவங்களும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இவ்வளோ நேரத்தில் படித்ததில் என்ன டவுட் ஒன்று தான் நான் முன்னுக்கு வீடியோவில் சொன்னேன். உங்களோட கேள்விகள் எல்லாமே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது இதை எங்களோட டியூட்டுக்கு அடியில் அது வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் ஒன்று தாங்க இன்ஷால்லா நாங்கள் வேறொரு வீடியோ செய்வோம் உங்களோட கேள்வி எல்லாத்தையும் போட்டு சரி. இப்போ நாங்கள் கொஞ்சம் சூரா ஃபாத்தியாவில் பார்ப்போமா என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி. இந்த ஜூம் பண்ண கஷ்டம் நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து பார்க்க மேலும் எங்களுக்கு ரைட் ஓகே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோ நான் இப்போ எங்களுக்கு ஜூம் பண்ணி மேலும் ஓகே ரைட் சொல்லுங்கள் பார்க்க. இப்போ இதை பார்த்து முதலாவது என்னைக்குது பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் சரி. நீங்கள் படித்ததை வச்சு உங்களுக்கு இதை பிஸ்மி என்று போகல இதை ஈ சவுண்டை பார்த்தா உங்களுக்கு என்ன ரஃபாவா நசுபா ஜர்ரா ஜர்ரு பார்த்தோன்னே தெரியும். அல்லாஹ் என்ற வார்த்தை ஜர்ரு ரஹ்மானி என்ற வார்த்தை ஜர்ரு ரஹீம் என்ற வார்த்தை ஜர்ரு மாஷா அல்லாஹ். எனக்கு சொல்லுங்கள் இந்த இஸ்மி பாரமா இல்லையா? இஸ்மி என்ற வார்த்தை பாரமா இல்லையா? பாரம் இல்லை. அப்படி பாரம் இல்லாட்டி அதுக்கு ஒரு காரணம் உண்டு ஈக்கும் சரிதானே. அதை நாங்கள் படிக்கல படிப்போம் முன்னுக்கு இன்ஷா அல்லாஹ். அர் ரஹ்மான் என்ற வார்த்தை பாரமா இல்லையா?
சரியான ஆன்சர் என்ன ரஹ்மான் அது பாரம் பாரம் பாரமில்ல தேவையில்லை. தேவையில்லை. மாஷா அல்லா, நினைவிக்குது மாஷா அல்லான்னு சொல்லி. ரைட், ஓகே. அடுத்தது அல்ஹம்து என்ற வார்த்தை. அதுவும் பாரம் பாரமில்ல தேவையில்லை. அல்ஹம்து என்ற வார்த்தை பாரமில்லை. ரஃபாவா நசுபா ஜர்ரா? ரஃபா. ரஃபா. ஒரு வார்த்தை எப்பயுமே ரஃபாவா இருந்தால் நாங்கள் கேள்வி கேட்க தேவையில்லை. ஆனால் ஜர் இல்லாட்டி நசுபா இருந்தால் கேள்வி கேட்கணும். ஏன் நசுப் ஜர் ஆகிச்சு பாருங்க. அல்லா என்ற வார்த்தை ரஃபாவா நசுபா ஜர்ரா? ஜர். நாங்கள் கேள்வி கேட்கணும் ஏன் ஜர் ஆகிச்சு, அதை நாங்கள் முன்னுக்கு படிப்போம் இன்ஷா அல்லாஹ். ரப்பி என்ற வார்த்தை ஜர். கேள்வி கேட்கணும் ஏன் ஜர் ஆகிச்சு, முன்னுக்கு படிப்போம் இன்ஷா அல்லாஹ். இதை சொல்லுங்க பார்க்க. ஆலமீன. இது ரஃபாவா நசுபா ஜர்ரா? சரியா சொல்லுங்க பார்க்க. ரஃபா. ரஃபா இல்லை, இந்த ஜர்ரன்னும் இல்லை, நசுபும் இல்லை, ஜர்ரும் இல்லை. நசுபும் இல்லை ஜர்ரும் இல்லையா? இல்லாட்டி நசுப் இல்லாட்டி ஜர்ரா? நசுபு அதே நசுபண்டா நசுபு ஜர்ரு ரெண்டுக்கும் எடுக்கலும். ரெண்டுக்கும் எடுக்கலும். சரியா? ஒன்று நசுபு இல்லாட்டி ஜர்ரு. நீங்கள் சொன்னீங்க நசுபும் இல்லை ஜர்ரும் இல்லை. சரியா? சரி உமா. இதில் முஸ்லீம் சாட்டை சொல்லுங்க பார்க்க. இதில் முஸ்லிமுன் இல்லை. இதை பார்த்து சொல்லுங்கம்மா. இதையா? ஆலமீனே பார்த்து. அல்ல விடுங்க, அல்ல இல்லாமல் சொல்லுங்க. ஆலமுன் ஆலமின் ஆலமுன் ஆலமன் ஆலமின் ஆலமானி ஆலமைனி ஆலமைனி ஆலமூன ஆலமீன ஆலமீன். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். நினச்சி பார்த்தீங்களா சூரா ஃபாத்தியா இப்படி எல்லாம் பார்ப்பீங்கண்டு பாருங்கள். மாஷா அல்லாஹ். 2 நாள், எத்தனை நாள், 5 நாள் தான் படித்தோம். கொஞ்சம் ஒரு 20 படித்த துண்டு வந்து ஒரு 6 தான் படிச்சுப்போம். அடுத்த டைமில் நான் வேறு வேறு விஷயங்கள் சொல்கிறேன். அவ்வளோ படித்து மாஷா அல்லாஹ். இப்போ சூரா ஃபாத்தியா ஒவ்வொன்று விளங்க ஸ்டார்ட். விளங்காட்டி உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு விளங்குது லைட்டாக. ரஹ்மானி ரஹீமி ரஃபா நசுப ஜர்ரா? ஜர்ரு. அப்படி என்ன இதுக்கு காரணம் கொண்டு ஜர்ராவினேன்னு அதை நாங்கள் படிக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, ரைட். இது மாலிக் யௌமித்தீனோட முடிச்சுக்கொள்ளும். சூரா ஃபாத்தியாவை பார்க்கலும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். மாலிக் யௌமித்தீன். மாலிகி ஜர்ரு. அப்போ ஏன் ஜர்ராவினு பார்க்கணும். பாரமா பாரம் இல்லையா? பாரம் இல்லை. அப்போ அதையும் பார்க்கணும் ஏன் பாரம் இல்லைன்னு. இது ரெண்டுக்கும் காரணம் நாங்கள் கண்டுபிடிக்கணும். யௌமி பாரம் இல்லை, ரஃபா நசுபா ஜர்ரா? ஜர்ரு. அதையும் கண்டுபிடிக்கணும். அத்தீனி ரஃபா நசுபா ஜர்ரா? அத்தீனி அதுவும் நசுபில்லாட்டி ஜர்ரு. நசுபில்லாட்டி ஜர்ரு. நசுபில்லாட்டி ஜர்ரா. முஸ்லீம் சாட்டுக்கு போடுங்க பார்க்க. முஸ்லீம் இல்லை தீனி என்ன? தீனு தீன தீனி. தீனு தீன தீனி. சரி. தீனுன் தீனன் தீனின். தீனுன் தீனன் தீனின். தீனானி தீனானி தீனைனி தீனைனி தீனூன தீனீன தீனீன. சரியா? ஆனால் அப்போ இது தீனி தீனூன நீன என்று ஆகிது இல்லை, இது தீனி என்று. அப்போ இது என்னது? தீனுன் தீனன் தீனின். தீனின் தீனின் என்றா? தீனின் என்றால் இந்த நசுபு இல்லை. முஸ்லிமின் நசுபா? முஸ்லிமுன் ரஃபா. முஸ்லிமன் நசுப். முஸ்லிமின் ஜர். தீனுன் ரஃபா. தீனன் நசுப். தீனன் நசுபு. தீனின் 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 ஜர். ஜர். தீனின் ஜர். அப்போ இதே தீனி ஆகிது. தீனின் ஏன் வந்து இல்லை? சரியா சொல்லுங்க பார்க்க. இதை நீங்கள் சொன்னால் இன்றைக்கு நீங்கள் எக்ஸ்பர்ட். ஏன் தீனின் என்று குர்ஆனில் வராமல் தீனி என்று வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க தீனுன்னு. மாஷா அல்லாஹ். அல் வந்து சொல்லி தான் தீனி ஆகிக்கிறாரு. கண்டிங்களா? இப்போ பாருங்கள் எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவோட வார்த்தைகள் எங்களுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ஒவ்வொன்றா யோசிக்க ஸ்டார்ட் ஆகும். இப்போதைக்கு சூரா ஃபாத்தியா ஓதக்குள்ள இது கூட யோசிப்பீங்க. தீனி ஏன் தீனின்னு வரல, ஏன்டா அல் வந்திக்கிற சுற்றி, ஏன் இது மாலிக்கு ஜர்ராவிக்குது, அல்லா இன்னும் தெரியாதுண்ணா. இப்போ இதெல்லாம் யோசிக்க ஸ்டார்ட் ஆகுங்க. இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கலாத்தை படிக்கிறேன், அல்லாஹ்வோட வார்த்தைகளை படிக்கிறேன். வார்த்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆன்ல சொன்னால் நீங்கள் இதுவில் நீங்கள் யோசிச்சு பார்க்கலையா, இதை நீங்கள் டீப்பாக யோசிச்சு பாருங்கள். இது ஒவ்வொரு வார்த்தை முதல்ல இது கிராமர் எப்படி இருக்குது, இப்போ ஒரு அர்த்தம், அல்லாஹ் சுப்ஹானஹு அர்த்தத்தில் என்னென்ன சொல்கிறான் சுப்ஹானல்லாஹ். இந்த மாலிகி யௌமித்தீனை பற்றி சொன்னாலே சும்மா வேறு லெவல். இதில் குள்ளிக்கிற இதுக்கு பிறகு நீ இன்ஷா அல்லாஹ் பலா என்று படிப்பீங்க. அர்த்தம் வந்து முதலாவது கட்டம்.
அதுக்கப்புறம் நீங்கள் படிப்பீங்க பலா என்றொண்டு இந்த மாலிக் யௌமித்தீனுக்குள்ளே பலா ஆகிக்குது, இதுன சிராத்துக்குள்ளே பலா ஆகிக்குது, இது ஒவ்வொன்றுக்குள்ளே வேறு லெவல் பலா ஆகிக்குது. இதெல்லாம் நாங்கள் படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது எங்களுக்கு படித்து இது விளங்கி அதைப்படி அமல் செஞ்சு முழு உலகத்துக்கும் அதை எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை தரணும். சுப்ஹானல்லாஹ் வ பிஹம்தி, சுப்ஹானக்கல்லாஹ் வ பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லம்.